ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இந்த வீடியோவில் கருணை கிழங்கு குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுதான் கருணை கிழங்கு. இந்த கிழங்குலே வந்து ரொம்ப நல்லது இந்த கிழங்கு. இப்போ இந்த கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ குழம்பு தாளிக்கணும். இதுக்கு வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகாய் 2, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் இதெல்லாம் பொரிச்சு விட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்துக்கணும், வத்த குழம்புக்கு சேர்த்துக்கிற மாதிரி. அதனால் நான் வந்து இந்த மாதிரி புளி எடுத்து நான் அரைச்சி ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த குழம்புக்கு பருப்பெல்லாம் சேர்த்துறதில்ல, அதனால் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ப்ளஸ் வந்து இது நாங்களே க்ளீன் பண்ண புளிங்கிறதுனால சுத்தமாக இருக்குது. நீங்கள் கரைச்சி கூட விட்டுக்கலாம். இப்போ வந்து இதோட மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சி வச்ச புளியை வந்து கரைச்சி ஊற்றிடலாம். பாருங்கள், இப்படி தான் ரசம் மாதிரி தான் இருக்கும். இதை கொதிக்க விட்டுறணும். இப்போ நம்ம வந்து இந்த கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இதனால் நம்ம வந்து தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போது இது தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோல் உரித்து எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்புல, அது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும், அந்த கொதிச்சிட்டு இருக்க குழம்புல வந்து இதை போட்டுடணும். கட் பண்ணியாச்சு. இதில் வந்து கொதிச்சிட்ருக்க குழம்புல வந்து சேர்த்துடலாம். கிழங்கு போட்டவுடனே கொஞ்சம் வந்து இந்த குழம்பு வந்து திக்னஸ் கொடுத்துரும். ஏன்னா இதில் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த குழம்போடு கலக்கும்போது கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். இப்போ புளி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறோம். ரொம்ப வெல்லமும் இனிக்கிற அளவுக்கு போட்டுக்கூடாது. அந்த புளியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக வெல்லம். இப்போ தேங்காய் தேவைங்கிறவங்க போட்டுக்கலாம், தேவையில்லைங்கிறவங்க அப்படியே கூட புளிக்குழம்பு மாதிரி சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இவ்வளோதாங்க, நமக்கு வந்து கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.